கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில புதிய கிருபைகளோடு உங்களை சந்திப்பாராக. அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான், அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காரியத்தில் நான் வாசிக்கும் போது இந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த சம்பவம். பேதுரு சிறைச்சாலையில் காவலில் வைக்கப்பட்டார். அநேக துன்பங்கள் மத்தியில், கஷ்டத்து மத்தியில் அங்கே சிறைச்சாலையில் வைத்து அடைத்து அவரை வைத்திருக்கிறார்கள். மறுநாள் காலையில் அவரை சிறைசேதம் பண்ண வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த அரசன் என்ன பண்ணுகிறான், அந்த மக்களை பிடித்து அடைத்து பல பாதுகாப்புகளை கொடுத்து அங்கே வைத்திருக்கிறார். இதை கேட்ட விசுவாச மக்கள் எல்லாரும் கூடி செபிக்கிறார்கள். அங்கே நடந்த சம்பவம் என்ன, அது பெரிய ஆச்சரியத்தை அங்கே காண முடிகிறது. அவர்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் செபித்தார்கள். அங்கே பேதுரு சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகி அங்கே வந்து அவர்களை சந்திக்க வருவதை பார்க்கிறோம். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான், அது திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். இது பேதுருதானா என்று சொல்ற அளவுக்கு, பிரமிக்க வைக்கத்தக்க அளவுக்கு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார். உண்மையாகவே அவர்கள் நம்ப முடியவில்லை. இப்படிப்பட்ட சம்பவம் இவ்வளவு சீக்கிரத்தில் இவ்வளவு ஒரு நிலைமையில நடக்குமா என்று சொல்லி கூட அவங்களால யோசிக்க கூட முடியவில்லை. ஆனால் அந்த அளவிற்கு தேவன் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை பிரமித்து போக பண்ணினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அதுக்காக ஜெபித்திருப்பீங்க, ஆனால் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகத்தில் வந்திருப்பீங்க. ஆனால் உண்மையாக நீங்கள் நம்பும்போது, விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும்போது, கர்த்தர் உங்களை பிரமிக்க பண்ணுவார், பிரமித்து இருக்க பண்ணுவார். அந்த ஆச்சரியத்தை, அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்து வழிநடத்துவாராக. அதனால் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து உங்களை வழிநடத்தி தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு விசுவாச மக்கள் ஜெபித்த போது பிரமித்து போனார்களே, அப்படிப்பட்ட அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வளர்த்து இயேசு நாமத்தை கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.